अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन। अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन अशरफिल अन्बियाई वल मुरसलीन व अला आलिहि त्तय्यिबीन व अस्हाबिहि त्ताहिरीन वल मुमिनीन वल मुस्लिमीन कुल्लिहिम अजमईन अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल हमीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू क़ू अन्फुसकुम व अहलीकुम नारा सदक़ल्लाहुल अलिय्युल अज़ीम। अन इब्न उमर रज़ियल्लाहु तआला अन्हुमा अनिन नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम क़ाल कुल्लुकुम राइन व कुल्लुकुम मस्ऊलुन अन रइयतिही सदक़ रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் எல்லோரின் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்து கொள்ளும்படியும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கின்றேன். புனிதம் நிறைந்த த நூருல் ஈமான் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த மக்தப் ஆண்டு விழாவின் இந்த அமர்வை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மன்பவுசலா அரபிக் கல்லூரியின் மூத்த சகோதரர், இக்கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத் பிலா பெருந்தகை அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய உஸ்தாதுமார்கள், இந்த மதரசாவின் உஸ்தாதாமார்கள், மாணவிகள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறுகிய நேரமாக இருந்தாலும் முக்கியமாக உங்களிடத்திலே 2 விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குமாறு ஹசரத் அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, இந்த மக்தபினுடைய சிறப்பு, இதனுடைய முக்கியத்துவம். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற காலத்திற்கு ஏற்ற 2 விஷயங்களை உங்களிடத்திலே சொல்வதற்கு, சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக நான் இங்கே நிற்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எதனால் சிறப்பு கிடைக்கிறது என்று நம்மிடத்திலே கேட்டால், நம்மை பொறுத்தவரை நம்முடைய அறிவுக்கு ஏற்றார் போல் நாம் ஒவ்வொரு பதிலையும் சொல்வோம். சிலருக்கு பதவிகள் கிடைக்கலாம், சிலருக்கு உலகத்திலே செல்வங்கள் கிடைத்தால் சிறப்பு என்று நாம் எதையெல்லாம் சிறப்பாக நினைத்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு எதனால் சிறப்பு? அல்லாமா ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு தாலாவிடத்தில் இல்முதான் சிறந்தது. இந்த மார்க்க கல்விதான் அல்லாஹு தாலாவிடத்திலே சிறந்தது. ஒரு கால் இறைவனிடத்தில் இதைவிட சிறந்தது ஒன்று இருக்குமாயின் அல்லாஹு தாலாவிடத்திலே இல்மை காட்டிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதை கொண்டு சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்தி காட்டியிருப்பான். ஆனால் குர்ஆனிலே இபாதத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய மலக்குகளை காட்டிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் எப்படி சிறப்புப்படுத்தினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்மை கற்றுக் கொடுத்து அல்லாஹு தாலா சிறப்புப்படுத்தினான் என்பதாக அல்லாமா ராசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்.
எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஜமாத்தார்களே, நமக்கு சிறப்பு என்பது, நமக்கு எதனால் சிறப்பு என்று சொன்னால், இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய மார்க்க கல்வியின் மூலமாகத்தான் நமக்கு ஈருலகத்திலேயும் சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவா இந்த குர்ஆனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. உலகத்தில் எதற்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், குர்ஆனோடு எதுவெல்லாம் இணைகிறதோ, குர்ஆனோடு எதுவெல்லாம் தன்னை இணைத்துக் கொள்கின்றதோ அவைகளெல்லாம் சிறப்பு பெறுவதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். நபிமார்களிலே தலைவர் யார்? நபிமார்களிலே சிறந்தவர்கள் யார்? எந்த நபிக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டதோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நபிமார்களிலே சிறந்தவர்கள். மலக்குமார்களிலே சிறந்தவர்கள் யார்? எந்த மலக்கு இந்த உலகத்தில் குர்ஆனை கொண்டு வந்தார்களோ அந்த சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மலக்குகளிலே தலைவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே சிறந்த இடம் எது? எந்த பூமியிலே முதலில் இந்த குர்ஆன் இறங்கியதோ அந்த பூமி தான் இந்த உலகத்திலே ஆக சிறந்த பூமி. சரி, மாதங்களிலே சிறந்தது எது? எந்த மாதத்தில் இந்த குர்ஆன் இறங்கியதோ அந்த ரமலானுடைய மாதம் தான் சிறந்தது. இரவுகளில் சிறந்தது எது? எந்த இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானோ அந்த லைலத்துல் கத்ர் இரவு தான் மற்ற இரவுகளை விட சிறந்தது. மக்களிலே சமுதாயத்திலே சிறந்தவர்கள் யார்? எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை வழங்கினானோ அந்த சமுதாயம் தான் இந்த உலகத்திலே வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலே சிறந்தவர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலே சிறந்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், கைருக்கும், உங்களிலே ஆக சிறந்தவர் யார்? மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, குர்ஆனை தானும் கற்று அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். எனவே குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கை இணைந்திருக்குமாயின், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குர்ஆனோடு சேர்ந்திருக்குமாயின் அவர்கள் இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு நமக்கிடையே எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே மக்தபினுடைய பிள்ளைகள் காலையிலிருந்து பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளிலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு 10-15 வயது மிக்க சிறுவர்கள், மழலையர்கள் இந்த மேடையிலே ஏறி தைரியமாக குர்ஆன் ஹதீஸை பற்றிய ஞானங்களை, தகவல்களை நம்மிடத்திலே பகிர்கிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அந்த குழந்தைகளுக்குள்ளே எவ்வளவு பெரிய ஆற்றலை வைத்திருக்கிறான் என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். பொதுவா அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அபரிவிதமான ஆற்றல்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத திறமைகள் இருக்கும். அதை நாம் கண்டுபிடித்து அவர்களை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் சமுதாயம் அவர்கள் மூலமாக பல பலன்களை அடையும் என்பதற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு வரலாறாக இருக்கிறது. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு ஒரு இடத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லக்கூடிய அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது. அங்கே உண்பதற்கோ குடிப்பதற்கோ எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்க்கறாங்க. அங்கே ஒரு 10-15 வயது மிக்க ஒரு சிறுவன், ஒரு 10-15 வயசு இருக்கும் அந்த சிறுவனுக்கு, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனிடத்திலே சென்றார்கள். சென்று கேட்டாங்க, இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அருந்துவதற்கு சற்று பால் வேண்டும், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை எனக்கு தந்தால் பாலை கறந்து கொண்டு ஆட்டை உன்னிடத்திலே தந்து விடுகிறேன் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ அந்த சிறுவன் சொல்கின்றான், நீங்கள் கேட்குறதெல்லாம் சரிதான், ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லா ஆடுகளும் மலட்டுத்தன்மை உள்ள ஆடுகள், எல்லா ஆடுமே மலட்டுத்தன்மை உள்ள ஆடுகள், எந்த ஆட்டிலேயும் பால் வராது அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த கவலை உனக்கு தேவையில்லை, ஆடு தரது மட்டும்தான் உன் வேலை, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை அந்த சிறுவனிடமிருந்து வாங்கி கொண்டு வருகிறார்கள். வாங்கி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையை
அந்த ஆட்டினுடைய மடுவிலே கையை வைத்து ஏதோ சில கலிமாக்களை ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு பாலை கறக்கிறார்கள். என்ன ஆச்சரியம், அங்கே பால் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குடித்தாங்க, சஹாபாக்களும் குடித்தார்கள். இந்த சிறுவன் அதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுவனை பார்த்து கூப்பிட்டாங்க. தனக்கு உதவி செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பெரிய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் தனக்கு யாராவது உதவி செய்தால் அதற்கு உடனே கைமாறு செய்து விடுவார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை கூப்பிட்டு கேட்டாங்க, அப்பா நீ எங்களுக்கு ஆடு கொடுத்துருக்க, சரி உனக்கு எதாவது வேணும்னா கேள், செல் துழ்த்தான், நீ ஏதாவது கேள் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சிறுவன் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு 15 வயதிற்கு உட்பட்ட அந்த சிறுவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார் தெரியுமா? கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. ஏற்கனவே ஆடை மேய்க்கக்கூடிய சிறுவன் வறுமையில் தான் இருக்கிறாரு, எவ்வளவோ கேட்கலாம். ஆனால் அந்த சிறுவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை, அல்லிம்னி கலிமத்தன் குல்தஹா இந்த ஹலபி. நீங்கள் அந்த மடுவுலேருந்து பாலை கறக்கும் பொழுது ஏதோ கலிமாக்களை ஓதுனீங்களே, அந்த கலிமாவை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள், கஅன்னக குலாமுன் முஅல்லமா, உன்னை பார்த்தால் சாதாரணமாக ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனை போல் தெரியவில்லை, நீ கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியவன் என்று சொல்லி அந்த சிறுவனை தன்னோடு அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த சிறுவனுக்கு மார்க்க சட்டங்களை சொல்லி தந்தார்கள். பிற்காலத்திலே சட்டக்கலை வல்லுநராக திகழ்ந்த ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி பிற்காலத்திலே அவர்கள் வரலாற்றினுடைய உச்சத்தை அடைந்தவர்கள். அப்படி ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அதற்கு ஒரு மூலதனம் தான், அதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது போன்ற மக்தபு விழாக்கள். இங்கே எத்தனை குழந்தைகள் பேசுகிறார்கள், பயம் இல்லாம மேடையில் நின்று தைரியமாக பேசுகிறார்கள். உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்கு, அந்த சிறுவர்களுக்கு நாம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை ஈருலகத்திலேயும் அல்லாஹு தஆலா மேலோங்க செய்வானாக. அந்நியத்திற்குரியவர்களே, பொதுவாக இந்த மக்தபுடைய மதரசா இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண ஏதோ பிள்ளைங்க காலையில் மாலையில் போய் குர்ஆனை ஓதிவிட்டு வருகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த மக்தபுடைய மதரசாக்கள் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது என்று சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், ஒரு முஹல்லாவினுடைய கட்டமைப்பு, ஏன் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே இந்த மக்தபுடைய மதரசாக்கள் தான். உங்களிடத்திலே நான் ஒரு 2 வரலாறுகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த மக்தப் மதரசாவினுடைய சிறப்புகள், இதை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் 2 நிகழ்வுகளை உங்களிடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். ரஷ்யாவுடைய நாடு, ஒரு நேரத்தில் கம்யூனிசம் ஆட்சி நடந்த நேரம். ரஷ்யாவுடைய நாட்டில் இஸ்லாமே இருக்கக்கூடாது என்று சொல்லி கம்யூனிஸ்டுகள் இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு விதமான வன்கொடுமைகளை நிகழ்த்திய அந்த நேரம். கிட்டத்தட்ட இன்று நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய நிகழ்வு எப்படி இருக்கிறதோ, நம்முடைய இந்திய நாடு எதை நோக்கி பயணிக்கின்றதோ அது போன்ற ஒரு மோசமான காலகட்டம் ரஷ்யாவிலே ஒரு நேரத்தில் இருந்தது. பள்ளிவாசல்கள் எல்லாம் சொல்வதற்கு நாக்கு கூசமாக இருக்கிறது, பன்றிகளினுடைய கூடாரமாக மாற்றினார்கள். மதரசாக்கள் இடிக்கப்பட்டது. எங்கும் குர்ஆனும் ஹதீஸும் ஓதி தருவதற்கு, படிப்பதற்கு தடை செய்யப்பட்ட நேரம். தாடி வைப்பதற்கு தடை. என்ன செஞ்சாங்க அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்? வேறு எதிலுமே அவர்கள் கவனத்தை செலுத்தவில்லை. அந்த கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தவர்கள் போராட்டம் நடத்தவில்லை. தங்களுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலேயும், இஸ்லாமியர்களுடைய வீட்டுகளிலே, அதாவது எந்த அளவுக்கு மோசமான சூழல்னா, எப்பொழுதும் கம்யூனிஸ்டுகளுடைய அந்த அரசாங்க காவலாளிகள் ஊரை உளவு பார்த்து கொண்டே வருவார்கள். பிள்ளைய கூப்பிட்டு கேட்பாங்க, உனக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்பாங்க. ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வெறுமனே பிஸ்மில்லாவை ஓதிவிட்டால் அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நேரம். எங்காவது தொழுவது தெரிந்தால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கடுகாவல் தண்டனை தரப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலிலே இந்த ரஷ்யாவினுடைய இஸ்லாமியர்கள் செய்த சேவை என்ன தெரியுமா? வேற எதையும் அவர்கள் செய்யவில்லை. ஒவ்வொருத்தவங்க வீட்டிலேயும் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும், வீட்டுக்கு கீழே ஒரு தனி ரூம் இருக்கும். இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஒரு ஆலிமை
அந்த தங்கள் வீட்டுக்கு ஈகிலே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட்ல அனுப்பிடுவாங்க. அந்த ஆலிமோடு ஒரு 10-15 பிள்ளைகளை அனுப்புவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் அந்த ஆலிமும் வெளியில வரமாட்டாரு, பிள்ளைகளும் வராது. இன்னும் என்ன செஞ்சாங்க, அரசாங்கத்திற்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பாதாள அறைக்கு வெளியிலே சில ஆபாச படங்களை ஒட்டி வைப்பார்கள். அதற்கு அருகாமையிலே சில மது பாட்டில்களை போட்டு வைப்பார்கள். அரசாங்க காவலாளிகள் சென்றால் இங்கே ஏதோ மது கேளிகைகளும் ஆபாசன படங்களும் நடக்கிறது என்று சொல்லி கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஆலிம் அந்த 15 குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். இப்போ 6 மாசம் கழிச்சு, ஒரு 8 மாசம் கழிச்சு அந்த 15 குழந்தைகளும் வெளியிலே வருகின்ற பொழுது குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளாய் அது வெளியிலே வரும். இப்படி ஆரம்ப கட்ட குர்ஆனுடைய கல்வியிலே மக்தபினுடைய விஷயத்திலே அவர்கள் கவனம் செலுத்திய காரணத்தினால் ஒரு 70 வருடங்களில் சர்வாதிகாரியாக இருந்த அந்த கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி ரஷ்யாவிலே வீழ்த்தப்பட்டு இன்று இஸ்லாம் தலை தோங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் ஸ்பெயினை எடுத்து பாருங்கள். ஒரு பல நூற்றாண்டுகளாய் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே இருந்த ஸ்பெயின், உந்துலூஸ் என்கின்ற இஸ்லாமிய வரலாற்றில் தவிர்க்கப்பட முடியாத இஸ்லாமிய நகரம் ஸ்பெயின் ஒரு நேரத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே இருந்தது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஸ்பெயினின் மீது படையெடுப்பதற்கு நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பெயினில் சில பிரிட்டிஷ் உளவாளிகளை, கிறிஸ்தவ உளவாளிகளை ஸ்பெயினுக்குள் அவர்கள் ஊடுருவ விட்டார்கள். அப்போ அவங்க போய் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்ப்பார்கள். நாம் ஸ்பெயினின் மீது படையெடுக்கலாமா, படையெடுத்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று உளவாளிகள் உளவு பார்த்து வந்த நேரத்தில் ஒரு உளவாளி ஒரு இடத்திலே பார்க்கிறார். ஒரு 15 வயது மிக்க ஒரு வாலிபர், 15 வயது மிக்க ஒரு சிறுவர் ஒரு இடத்திலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அப்போ அந்த உளவாளி போறாரு, அந்த சிறுவர்கிட்ட கேட்டார், அந்த பையன்கிட்ட, ஏன்பா அழுவுற? அப்போ அந்த பையன் சொல்றாரு, ஒன்றுமில்லை, எங்கள் அம்மா கிட்ட நான் கிறிஸ்தவர்களை எதிர்த்து ஜிஹாத் என்கின்ற புனித போரிலே கலந்து கொள்வதற்கு அனுமதி கேட்டேன். என் தாயார் எனக்கு அனுமதி தரவில்லை. அப்போ அந்த உளவாளி கேட்கிறாரு, ஏன் உன் தாய் உனக்கு அனுமதி தரவில்லை? அப்போ அவர் சொல்றாரு, அந்த சிறுவன் சொல்றாரு, நான் குர்ஆனை மனனம் செய்து வருகிறேன். 25 ஜுசுகளை நான் மனனம் செய்து விட்டேன். இன்னும் ஒரு 5 ஜுசுகள் தான் பாக்கியாக இருக்கிறது. என் தாயார் சொல்கிறார்கள், நீ 5 ஜுசுகளையும் மனனம் செய்து விட்டு குர்ஆனை உள்ளத்தில் தாங்கிய ஹாஃபிலாக ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்னால் ஜிஹாதில் கலந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற கவலையிலே நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். இதை கேட்ட உளவாளி நேராய் தன்னுடைய மிஷனரிக்கு ஒரு தகவல் தருகிறார். தயவு செய்து இப்பொழுது நீங்கள் ஸ்பெயினின் மீது படையெடுத்து விடாதீர்கள். அப்படி படையெடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் என்று சொல்லிவிடுகிறார். சில ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டுகள் அந்த உளவாளி ஸ்பெயின் நாட்டிலேயே உளவு பார்க்கிறார். ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அதே போல் ஒரு வாலிபன், அதே போல் 15 வயது மிக்க ஒரு வாலிபன் அதே போல் அழுது கொண்டிருக்கிறார். அந்த உளவாளி அவனிடத்தில் போய் கேட்கிறார், நீ ஏன்பா அழுவுற, என்ன விஷயம் கேட்ட பொழுது அந்த வாலிபன் சொன்னானா, நான் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய இந்த பெண்ணை நான் விரும்புகிறேன். என் தாயிடத்திலே சொன்னால் எனக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு மறுக்கிறார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்ன உடனே இந்த உளவாளி தகவல் தருகிறார், நீங்கள் ஸ்பெயினின் மீது படையெடுப்பதற்கு சரியான நேரம் என்று சொன்னார். கிறிஸ்தவர்கள், பிரிட்டிஷ் மிஷனரி படையெடுத்தது, ஸ்பெயினை வெற்றி கொள்ளப்பட்டு இன்று ஸ்பெயினில் இஸ்லாத்தினுடைய தடமே இல்லாமல் அழித்து விட்டார். அப்படி என்றால் ஒரு நாட்டினுடைய, ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இந்த மக்தபு மதரசாக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாத்தை உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்வதற்கு அவர்கள் கையிலே எடுத்த முதல் விஷயம், முதல் திட்டம் இந்த மக்தபுடைய மதரசா. மக்காவிலே இஸ்லாமியர்கள் எல்லாம், குறைஷிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற நேரத்தில் அந்த இஸ்லாமியர்களுக்கு
இஸ்லாமிய ஆரம்ப கல்வியை கற்றுத்தருவதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு 16 வயது மிக்க ஒரு சிறுவன் எழுந்து, அர்கம் என்று அவருக்கு பெயர், அந்த வாலிபன் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டை நீங்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மக்காவில் முதலிலே ஒரு மக்தபு மதரசாவாக அர்கம் ரலியல்லாஹுடைய வீடு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வீட்டிலே தான் பெரும் சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய ஆரம்ப கல்வியை, இஸ்லாமிய கொள்கையை, குர்ஆனை கற்றுத் தருவதற்காக சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். அவர்கள் செய்தது, ஒரு திண்ணையிலே ஒரு மக்தப் மதரசா போன்ற ஒரு மதரசாவை தொடங்கினார்கள். அதிலிருந்து சில ஆண்டுகளிலே மதீனா முழுவதும் இஸ்லாம் பரவியது. எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகின்ற பொழுது அந்த மதீனா மாநகரமே ஊருக்கு வெளியிலே நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள் என்றால், இதற்கு பின்னணியிலே இந்த மக்தப் மதரசாவினுடைய பெரும் உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இந்த குர்ஆனை கற்றுத்தருதல், கல்வியை கற்றுத்தருதல் என்பது அது அல்லாஹ்வினுடைய சுன்னத், அல்லாஹ்வினுடைய வழிமுறை. அதனால்தான் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து அவர்களை சொர்க்கத்திற்கு உள்ளே அனுப்புவதற்கு முன்னால் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, உலகத்தின் எல்லா ஞானங்களையும் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுத் தந்ததற்கு பின்னால் தான் சொர்க்கத்திலே அவர்கள் சென்றார்கள், திருமணம் முடித்தார்கள், உலகத்திற்கு வந்தார்கள், விவசாயம் செய்தார்கள், உலக காரியங்களிலே ஈடுபட்டார். அப்படி என்றால் உலக விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை தருவதற்கு முன்னால் மார்க்க கல்விக்கு நாம் முன்னுரிமை தர வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய சுன்னத்து நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ நாம் இருக்கக்கூடிய காலம், நான் உங்களுக்கு எவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு விளக்க வேண்டிய தேவை இல்லை. சமூக வலைதளங்கள் எல்லாவற்றிலேயும் இன்று நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம், நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் எந்த பாதையை நோக்கி செல்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்தால் கவலையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இனி இஸ்லாமிய வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று நாம் கவலைப்படும் அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழலையை நோக்கி நம்முடைய சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நீ பொதுவாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம்னா நாம் என்ன நினைக்கிறோம்? பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தர வேண்டும், அவர்களுக்கு சொத்து சுகங்களை சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல இடத்திலே திருமணம் முடிக்க வேண்டும், அவங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணுறது தான் சிறந்தது என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு தந்தை, ஒரு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்குகிறார்கள் என்றால் அந்த பிள்ளைக்கு மார்க்க கல்வியை கற்றுத் தருவதுதான் ஒரு சிறந்த வழி. இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது உமர் என்று போற்றப்பட்ட ஹசரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரண தருவாயில இருக்கிறார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள். அவங்க ஹலீஃபாவா இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த சொத்தையும் சேர்க்கலை. அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்கின்ற ஆட்சியாளர், ஒரு விதத்திலே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹிக்கு உறவுக்காரர், அவங்க நோய் விசாரிக்க வராங்க. வந்து உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சரி பெருசாக சொத்து பத்து நீங்கள் எதுவுமே சேர்க்கலை, உங்களுடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லி காசு பணம் எதையுமே நீங்கள் சேர்க்கவில்லை, வேண்டுமானால் நான் ஏதாவது பொருளாதார உதவி செய்யட்டுமா, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது நான் செய்யட்டுமா என்று கேட்ட பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், தேவையில்லை, என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளை செல்வங்களுக்கு நான் மார்க்க கல்வியை முறையாக தந்திருக்கிறேன், அது அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். சிறிது காலம் செல்கின்றது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், நாங்கள் பிற்காலத்திலே பார்த்தோம் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹினுடைய பிள்ளைகள் எல்லாம்
சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பதை நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய பிள்ளைகள் டமாஸ்கஸ் திமிஷ்கினுடைய ஜாமியா பள்ளிக்கு வெளியிலே நின்று பிச்சை எடுத்ததை நாங்கள் பார்த்தோம்னா, அப்படி என்றால் சொத்து சுகங்களை சேர்ப்பது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிவிடும் என்பது தவறான கருத்து. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் நமக்கும் இந்த உலகத்திலே அவர்கள் உபகாரமாக இருப்பார்கள். அவர்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கும் அது வெற்றிக்காக காரணமாக அமையும். இன்னைக்கு என்ன நடக்குது? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியை தருகிறோம், அதிலே எந்த குறையும் நாம் வைப்பதில்லை. உலக கல்வியில எவ்வளவு பெரிய படிப்பாக இருந்தாலும் நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை நாம் தந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை நாம் கொடுக்க தவறிய காரணத்தினால் எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது என்றால், ஒரு நிகழ்வை நான் உங்களிடத்தில் சொல்கின்றேன், கவலையாகத்தான் இருக்கிறது. சென்னையில் ஒரு பெரிய பள்ளிவாசல், ஒரு மொஹல்லாவினுடைய ஒரு பெரிய பள்ளிவாசல், மஷூரான ரொம்ப ஃபேமஸான பள்ளி. அந்த பள்ளியில் ஒரு ஆலிம் தொழுகைக்காக வரார். பள்ளியில் நிறைய கூட்டம் இருக்குது. அப்போ பள்ளிக்குள்ளே போகும்பொழுது பள்ளிக்கு வெளியிலே ஒரு மனிதர் நல்ல பெரிய ட்ரெஸ்ஸு கோட் ஷூட் போட்டுட்டு வெளியில் நிற்கிறார். அப்போ இவர் உள்ளே போகும்பொழுது இந்த ஆலிம் கேட்குறாரு, நீங்கள் யார், ஏன் இங்கே நிற்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு ஜனாசா வந்துச்சு, இந்த ஜனாசாவோடு நானும் வந்தேன், இந்த ஜனாசாவை உள்ளே கொண்டு சென்று விட்டார்கள், நான் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னா. அப்போ அந்த ஆலிம் கேட்குறாங்க, அப்படியே யார் ஜனாசா அதுன்னு கேட்க. இத்தனைக்கு அவர் ஒரு இஸ்லாமியர், அந்த உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நிற்பவர் ஒரு இஸ்லாமியர். இது ஏதோ இப்பொழுது சமீப காலத்திலே சென்னையிலே நடந்த நிகழ்வு. அப்போ அவங்க ஆலிம் கேட்குறாங்க, இப்போ யார் ஜனாசா, நீங்கள் ஏன் வெளியில் நிற்கிறீங்க? அவர் சொன்னார், பார்க்கணுமே, அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அத்தாவுடைய ஜனாசா தான், என்னை ஈண்டெடுத்து எங்கள் அத்தாவுடைய ஜனாசா தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஏங்க உங்கள் அத்தாவுடைய ஜனாசான்றீங்க, உள்ளே போகாமல் வெளியில் நிற்கிறீங்க? அதற்கு ஒரு சொன்ன வார்த்தை, நான் அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய ஷூ இருக்கு பாருங்கள், அது ரொம்ப காஸ்ட்லியான ஷூ, அது அவ்வளோ சீக்கிரத்தில் கழட்ட முடியாது, இப்போ நான் கழட்டிட்டு போகிறது எனக்கு சிரமமாக இருக்குது, அதனால வெளியில் நிற்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அடுத்த தலைமுறை இப்படிதான் செல்கின்றது. பெற்றோருக்கு கட்டுப்படாத ஒரு இளைய சமுதாயம், பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு தலைமுறை இன்று உருவாகி வருகிறது. அவர்கள் மீது குற்றம் அல்ல, நாம் தான் அவர்களுக்கு முறையான மார்க்க கல்வியை தர தவறிவிட்டோம். இது நம்முடைய குற்றம், நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். 2006 நான் சென்னையில் இப்சு ஓதிட்டு இருந்த நேரம், சென்னையில் பிரபலமான ஒரு அரபு கல்லூரியில் இப்சு ஓதிட்டு இருந்த நேரம் 2006 அந்த நேரத்தில் சென்னையில் ஒரு மாற்று கொள்கை உள்ள ஒரு இயக்கம், கொள்கை பேர் சொல்ல விரும்பலை, ஒரு மாற்று கொள்கை அகீதா முரணான ஒரு இயக்கம் சென்னையில் ஒரு பெரிய மாநாடை நடத்துகிறாங்க. பெரிய மாநாடு, ரொம்ப ஃபேமஸாக பெரிய பெரிய பேனர்கள் எல்லாம் ஒட்டி ஒரு பெரிய அளவில் ஒரு கட்சி மாநாடை போல் ஒரு மாநாடை நடத்தக்கூடிய நேரம். சென்னையில் அதற்கு எதிர்ப்பு ஆதரவு என்று பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்த நேரம். அந்த நேரத்தில் இன்றும் என் மனதிலே அவர்கள் பேசிய வார்த்தை இருக்கிறது, இந்த மக்தபுடைய மதரசாக்கள் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறது என்பதை இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன். சென்னையில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் புரசிவாக்கத்திலேருந்து ஆவடிக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு பக்கத்திலே சிலர் உட்காந்து பேசிட்டு வராங்க. அவர்களை எல்லாம் பார்த்தால் பெரும் பெரும் அரசு அதிகாரிகள், பட்டதாரிகளை போல் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே முஸ்லீம்கள், பெருசாக யார் தலையிலும் தொப்பி இல்லை. ஆனால் இருந்தாலும் அவருடைய பேச்சிலே இந்த மார்க்கத்தின் மீதான கவலை இருக்குது. அதில் அவங்க பேசிக்கிறாங்க, இது தேவையில்லாமல் இந்த குரூப்காரங்க இப்படி ஒரு மாநாட்டை நடத்தி இப்படி சென்னையில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு பேசிகிட்டே இருக்கும் பொழுது அதில் இருந்த ஒருவர் பார்த்தா நல்ல ட்ரெஸ்ஸு டிப்டாப்பாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கூட்டத்திற்கு யார் செல்கிறார்கள் என்று சொன்னால், யார் சின்ன வயசில் ஒழுங்கா மக்தபுக்கு போலையோ, அவர் சொன்ன வார்த்தை,
யார் தன்னுடைய சிறிய வயதில் முறையாக மக்தபிற்கு செல்லவில்லையோ அது போன்றவர்கள் தான் இது போன்ற கொள்கை கேடுகட்ட கொள்கையிலே செல்கிறார்கள். இதுவரை மக்தபுக்கு முறையாய் சென்றவர்கள் யாரும் இதிலே போய் நான் பார்த்ததில்லை என்றார். அப்படி என்றால் நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலத்தை இந்த மக்தபு மதரசாக்கள் பாதுகாக்கக்கூடிய கோட்டைகளாக இருக்கிறது. எனவே தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட நன்மக்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வெறுமனே நாம் பேணுதல் மிக்கவர்களாக தீன்தாரியாக இருப்பது முக்கியமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அதுபோல் நாம் வளர்க்க வேண்டும். நான் நிறைய வரலாறுகளை இங்கே சொல்ல வேண்டும், நேரம் இல்லை. இருந்தாலும் இஸ்லாமிய தாய்மார்கள் அவர்கள் உருவாக்கிய இஸ்லாமிய பெரியவர்களை பற்றி ஓரிரு வரலாறுகளை மட்டும் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய முன்னோர்களான இஸ்லாமிய தாய்மார்கள் எப்பேற்பட்ட தலைமுறையை உருவாக்கினார்கள் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஹஸரத் அபூபக்கர் ரஸியல்லாஹுடைய மகளார், மூத்த மகளார் அன்னை அஸ்மா பின்த் அபூபக்கர் ரஸியல்லாஹு அவர்கள். உண்மையிலே அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நாம் படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் அவர்களுக்குத்தான் முதலிலே குழந்தை பிறக்கிறது. அவருடைய கணவர் ஹஸரத் ஜுபைர் ரஸியல்லாஹு அவர்களுக்கும் அஸ்மா அம்மா அவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் ஹஸரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரஸியல்லாஹு அவர்கள். நீங்கள் வரலாற்றிலே பார்த்தால் மாபெரும் வீரராக திகழ்ந்தவர்கள். சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு பெரிய கொடுங்கோல் அரசனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து நின்று ஷஹீதானவர்கள். இந்த தைரியம் அவர்களுக்கு எப்படி வந்தது? இந்த வரலாற்றை எடுத்து பாருங்கள். அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஊருக்கு வெளியிலே செல்வது அன்று மதீனாவுடைய வழமை. அப்படி அதிகாலையிலே தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் இருட்டாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அஸ்மா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய பிள்ளை 2 வயசு பிள்ளை ஹஸரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரஸியல்லாஹு அவர்கள் 2 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தையை தன்னோடு அழைத்து செல்வார்கள். ஒரு இருட்டான பகுதியிலே தன் பிள்ளையை தனியாக நிற்க வைத்துவிட்டு சற்று தூரமாக சென்று தன் தேவைகளை முடித்து கொண்டு வருவார்கள். இப்போ நிறைய பெண்கள் கேட்டாங்க, இப்படி ஒரு இருட்டில் போய் அந்த குழந்தையை இப்படி நிப்பாட்டுறீங்களே, அந்த குழந்தை பயந்துராதான்னு கேட்டாங்க. அஸ்மா அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைக்கு பயம் தெரியக்கூடாது என்று தான் நான் அப்படி செய்கிறேன்னா. அவருடைய தந்தை ஹஸரத் ஜுபைர் ரஸியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்க? போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது, நல்லா யோசித்து பாருங்க, போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது தன் 2 வயது குழந்தையை தன் முதுகிலே ஒரு மூட்டையாக சுமந்து கொண்டு போர் செய்வார்கள். கொஞ்சம் தப்பிச்சுன்னா அவர் தலைக்கு வரக்கூடிய கத்தி அவருடைய மகனுடைய தலைக்கும் சேர்த்து வரும். இருந்தாலும் என் மகன் பயமற்றவனாய் ஒரு வீரனாய் வளர வேண்டும் என்று சிறு வயதிலே அவர் வளர்த்தார்கள். அதனால் அவங்க எவ்வளவு பெரிய வீரர் ஆனாங்கன்னா ஒரு 12 வயசு இருக்கும். 12 வயசு சிறுவராக இருக்கும் பொழுது தெருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் நேரம் சையதுனா உமர் ரஸியல்லாஹுடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலம். இப்போ உமர் ரஸியல்லாஹு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு பார்த்த எல்லா குழந்தைகளும் ஓடிட்டாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் மட்டும் நிற்கிறார். இப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏப்பா எல்லாரும் என்னை பார்த்து ஓடிட்டாங்க, நீ மட்டும் தைரியமாக நிற்கிறேன்னு கேட்ட பொழுது ஹஸரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்களை பார்த்து ஓடுவதாக இருந்தால் அவன் குற்றம் இழைத்தவனாக இருக்க வேண்டும். நான் எந்த குற்றமும் இழைக்கவில்லை. உங்களை பார்த்து ஓட வேண்டிய தேவை எனக்கும் இல்லை. உங்களை பார்த்து நான் நகர்ந்து செல்ல வேண்டும் என்றால் பாதை குறுகலாக இருக்க வேண்டும், பாதை விசாலமாகத்தான் இருக்கிறது, அந்த வழியாக போங்கள் என்று சொல்லிவிட்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய வீரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இதுவெல்லாம் அவருடைய பெற்றோர்கள், அவருடைய தாய் தந்தை சிறு வயதிலே அந்த பிள்ளையை வளர்த்த விதம். வரலாற்றில் நீங்கள் பாருங்கள், எல்லா இமாம்களாக இருக்கட்டும், பெரும் இறைநேசர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவர்களை உருவாக்கியவர்கள் எல்லாம் அவருடைய தாய்மார்கள் தான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. எந்த குழந்தை விவரம் தெரிந்த பேச ஆரம்பித்த காலம் முதல் பருவ வயதை அடையும் வரை முறையாக மக்தப் மதரசாவிற்கு சென்று வருகிறதோ அந்த குழந்தை உலகத்தில் எந்த நிலையிலேயும் எவ்வளவு மோசமான ஒரு சூழலிலே இருந்தாலும் அந்த பிள்ளை
தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தாய்மார்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய உலக கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை சற்றும் கூட குறைந்து விடாமல் தங்களுடைய பிள்ளைகளுடைய மார்க்க கல்விக்கும் மக்தப் மதரசாவுடைய விஷயத்திலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எதை சொன்னோமோ அதை படி சிந்திக்கவும் செயலாற்றும் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகான அருமையான